முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழக பாசனத்திற்கு இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். இன்று காலை முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக திகழும் முல்லை பெரியாறு அணையிலிருந்து வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் பரப்பிலான பாசன நிலங்களுக்கு முதல் போக சாகுபடிக்கான நாட்டு நடவு பணிகளுக்காக இந்த ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறப்பது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு அணையின் நீர்மட்டம் 111 அடிக்கு மேல் உயராமல் இருந்தது. கோடை மழை பொய்த்ததால் இந்த நீர்மட்டம் உயரவில்லை. எனவே அணை நீர்மட்டம் 115 அடிக்கு மேல் இருந்தால் மட்டுமே தமிழக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியும் ஒரு சூழல் இருந்தது. இந்நிலையில் கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து அணை நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து நேற்று காலை நிலவரப்படி அணை நீர்மட்டம் 118.70 அடியாக இருந்தது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசானது தமிழக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டது. அதன்படி இன்று காலை நிலவரப்படி அணை நீர்மட்டம் 119.20 அடியாக இருக்கிறது. அணைக்கு வினாடிக்கு 1148 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை முதல் தமிழக பாசனத்திற்கு, குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தேனி மாவட்ட ஆட்சியர், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், விவசாய சங்கத்தினர் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நீர் திறப்பு என்பது 120 நாட்களுக்கு தொடர்ந்து திறக்க திட்டமிட்டிருப்பதாகவும், அதாவது அணையின் நீர் வரத்து, மழைப்பதிவு, நீர்மட்ட உயர்வுக்கு ஏற்ப நீர் வெளியேற்றம் என்பது, நீர் திறப்பின் அளவு என்பது சற்றே மாறுபடும் என்றும் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காலதாமதம் என்ற ஒரு காரணம் இருந்தாலும் கூட தமிழக பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு என்பது தமிழக விவசாயிகளை மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிஷோர் ராகவ் மற்றும் கம்பம் செய்தியாளர் நாகராஜனுடன் தேக்கடி மதகு பகுதியிலிருந்து ரமேஷ் கண்ணன்.